Hi friends, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா turbidity sensor. Turbidity means அதாவது ரெண்டு வகையா சொல்லலாம். அதாவது கலங்கல் தன்மை நீரின் அல்லது லிக்விடா இருக்கக்கூடிய அதாவது எப்படின்னா திரவ நிலையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளிலும் இருக்கக்கூடிய கலங்கல் தன்மை அப்படி இல்லனா அதில் இருக்கக்கூடிய அழுக்க டிடெக்ட் பண்ணி சொல்லக்கூடியதுதான் இந்த turbidity sensor. அதாவது அதோட சுத்தம் எவ்வளவு இருக்கு, தூய்மை எவ்வளவு இருக்கு, கலங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்றது சொல்லக்கூடியது அந்த turbidity sensor. இந்த சென்சார் வந்து ஆன்லைன்ல நீங்க ஆர்டர் பண்ணலாம். இது வந்து மூணு குவாலிட்டியா இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து 1500 பிளஸ் இருக்கும், செகண்ட் குவாலிட்டி 1000 இருக்கும், தேர்ட் குவாலிட்டி 700 800 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். ஸோ இந்த turbidity sensor வந்து நீங்க வாங்கும்போது எப்பவுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வாங்குங்க. ஏன்னா ப்ராஜெக்ட் பண்ணும்போது வாட்டர் ப்ரூஃப், அதாவது இதில் வந்து வாட்டர் ப்ரூஃப் ப்ரோட் வந்து ஒன்று இருக்கும். நீங்கள் டிஸ்பிளேல பார்க்கலாம் அந்த வாட்டர் ப்ரூஃப் ப்ரோடு. இந்த வாட்டர் ப்ரூஃப் ப்ரோடு எதுக்கு அப்படின்னா தண்ணி வந்து உள்ளே போயிடுச்சு அப்படின்னா இந்த சென்சார் சில சமயம் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ கரெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த turbidity sensor வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை மேக்ஸிமம் நீங்கள் வாங்குங்க. இதில் வந்து இந்த ப்ரோட்டில் இருந்து 3 ஒயர்ஸ் வந்து வரும். ஒன்று வந்து GNT, ஒன்று அதாவது என்னது சிக்னல் பின்னு, இன்னொன்று வந்து கரண்ட் பின்னு, இன்னொன்று வந்து சிக்னல் பின்னு. சரியா, இந்த மாதிரி 3 பின்ஸ் இருக்கும். இந்த பின்ஸை வச்சு நீங்கள் டைரெக்டாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த சென்சாரை வச்சு நம்ம என்னென்ன ப்ராடக்ட் பண்ணலாம், தென் எந்தெந்த ப்ரோட்டோடைப் எப்படின்ற பண்ணலாம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த turbidity சென்சாரை வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக ஒரு ரிவர் இருக்குது. எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து திருநெல்வேலி, அங்கே வந்து தாமிரபரணி ரிவர் இருக்குது. ஸோ அந்த ரிவரில் அந்த ஆற்றினுடைய தண்ணியில் அழுக்கு எவ்வளோ இருக்குது, கலங்கல் தன்மை எவ்வளோ இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி turbidity டிடெக்டர் அப்படின்ற ஒரு மிஷின் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து இதை வந்து இண்டிமேட் பண்ணுற மாதிரி இந்த turbidity சென்சாரை வச்சு லைட் வரைக்கலாம். ரெட் லைட் இருந்துச்சுன்னா வேல்யூ கரெக்டாக இருக்குது, ப்ளூ லைட் இருந்துச்சுன்னா ரெட் லைட் இருந்துச்சுன்னா டேஞ்சரு, எல்லோ இருந்ததுன்னா நார்மலாக இருக்குது, அதேமாதிரி க்ரீன் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணி குடிக்க கூட செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு அந்த ரிவரில் இருக்கிற தண்ணியை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா இந்த turbidity சென்சாரை வச்சு நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணலாம். இந்த turbidity சென்சாரை வச்சு இன்னும் வேறு என்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் turbidity மீட்டரை வந்து நீங்கள் லோ பட்ஜெட்டில் கூட பண்ணி அதை வந்து ஒரு ப்ராடக்டாக கூட நீங்கள் கொண்டு வர முடியும். இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் இந்த turbidity சென்சார். தென் இதோட மோடியூலில் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த turbidity சென்சார் இதுதான் இந்த turbidity சென்சாருடைய மோடியூல். இதை வந்து டைரெக்டாக நம்ம அதாவது என்ன பண்ணுறோன்னா ஒரு அர்டினோவோடையோ இல்லை ஒரு நோட் எம்சியோ அப்படின்னா ஒரு ராஸ்பெரி பியோட நம்ம கனெக்ட் பண்ணி இதை வந்து அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னா இந்த மோடியூல் வந்து ஃபஸ்ட்டு. இப்போ சென்சார்லேருந்து 3 ஒயர்ஸ் வரும். அதில் வந்து ஒன்று வந்து சென்சார் அதாவது கிரவுண்டு, இன்னொன்று வந்து பவர் சோர்ஸு, இன்னொன்று வந்து சென்சார் அவுட், அதாவது சிக்னல் அவுட் பண்ணக்கூடியது. ஸோ இந்த மாதிரி 3 பவர் இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி டிசைனில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து அனலாக் அவுட்புட், லெவல் அவுட்புட், அடுத்து பொசிஷன் பவர் சப்ளை, இது வந்து அர்டினோ போர்ட்லேருந்து டேரெக்டாக நீங்கள் அனலாக்லேருந்து ஒரு பின்னோ, அப்புறம் லெவல் அவுட்புட்டுக்கு வந்து அதில் ஒரு டிஜிட்டல்லேருந்து ஒரு பின்னோ எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பாசிட்டிவ் பவர் சப்ளை என்ன வேணும் அப்படின்றத அதில் 5 வோல்ட்டோ 3.3 வோல்ட்டோ நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நெகட்டிவ் பவர் சப்ளைன்றது GNTயை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சென்சாரில் வந்து LEDs வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சென்சார் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத அந்த LED பிளிங்கிங்கை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கான கோடிங் எல்லாமே நீங்கள் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப்பை கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுக்கான ப்ராஜெக்ட் டயக்ராம், அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து இதுக்கான கோடிங் எல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அதுபோக இந்த turbidity சென்சார் வச்சு உங்களுக்கு வேறு எதுவும் ஐடியாஸ் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் வேணாலும் அப்டேட் பண்ணி தரலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது இந்த turbidity சென்சார் ரிலேட்டடாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த turbidity சென்சார் வந்து உங்களுக்கு ஆர்டர் போடணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த turbidity சென்சார் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட பேர் ஐயப்பன் கந்தசுவாமி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் KVS Technologies.